அயோத்தி ராமர் கோயில் அங்க வந்து 2 பேரோட ஸ்பீச் நீங்க கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ராமருக்கான கோவிலை கட்டிவிட்டோம், அடுத்தது நாம் நம்முடைய வேலையை பார்க்க வேண்டும், நாட்டை 2047க்குள் நம்பர் 1 ஆக உலகத்தில் நம்பர் 1 ஆகிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். அவரை பார்த்து மதவாதி சொல்றாங்க. RSS தலைவர் சொல்கிறார், இனிமேல் எல்லா மசூதிக்குள்ளேயும் என்ன இருக்குது, மசூதிக்குள்ள கீழே என்ன இருக்கு நம்ம தேடிட்டு போக கூடாதுன்றார். இவர்கள் என்ன கட்டமைக்கிறாங்க RSS பத்தி, பிஜேபி பத்தி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. ஆனா உண்மை என்னவா இருக்கு, அயோத்தியில ராமர் கோயில் வாசல்ல ராமர் கோயிலுக்கு பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டு வந்து பாரத பிரதமர் பேசுறார். ஜஸ்ட் இமேஜின், இது கற்பனை பண்ணுமா? யாராவது சொல்றாங்களா? இந்த ஊடகமா சொல்லுதா? ஆர்டிகிள் 370 நல்லா பெயல்காமல 26 பேர் உயிரிழந்தாங்க, 25 பேர் இந்துக்கள், ஒரே ஒரு இஸ்லாமியர் அவங்க உயிரிழந்தார், சையத்னு பேர், சையத் ஷான்னு பேர். அவரே உயிரிழந்தாரு. அவர் அந்த ஊர்ல குதிரையில வந்து போட்டு டூரிஸ்ட்களை கூட்டு போகக்கூடியவர். அதற்கு முன்னாடி வாழ்வாதாரம் இழந்து பயங்கரவாதத்துக்கு துணை நிற்பது மட்டும்தான் வாழ்வாதாரமா இருந்த ஒரு மாநிலத்தில் டூரிசத்தை ஓபன் பண்ணி டெரரிசத்துல டூரிசத்தை கன்வெர்ட் பண்ணி அவ்வளவு பெரிய சுதந்திர நடமாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி தியேட்டர், சினிமா, இரவு வாழ்க்கை, பகல் வாழ்க்கை, மால், கடை, அவ்வளவு விஷயங்கள் ஓபன் பண்ணி போட்டிங் கொண்டு போய் அவ்வளவு ஏற்பாடு பண்ணி, அப்ப அந்த இடத்துல நாம் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு ஆபத்து வந்துவிட்டது அப்படின்னு பயங்கரவாதிகள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து, அவர்கள் இந்துக்களை மட்டும்தான் குறிவைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து, அந்த இந்துக்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பது அல்ல, என்னுடைய மாநிலத்தை நம்பி வந்தவர்கள் அந்த சையத் ஷா உயிரிழந்தான் செத்தான், தடுத்து செத்தான், தெரியாம கொல்லப்படல. அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்திருக்காங்க தெரியும்.